பிரபஞ்சத்தில் அனைத்தையும் படைத்தவன் கூட ஒரு தவறு செய்தால் அதற்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை வழங்க ஒரு சக்தி உருவாக்கப்பட்டது. அந்த சக்தி காலபைரவர். படைப்பின் ஆதாரமாக விளங்கிய பிரம்மா இந்த உலகின் உயர்ந்தவன் நான் தான் என்று எண்ணத் தொடங்கினார். அந்த எண்ணமே பிரம்மாவுக்கு அகம்பாவமாக மாறியது. அகம்பாவம் தர்மத்தின் எல்லையை மீறும் போது அதை அடக்க சிவன் அமைதியாக எச்சரித்தார். உன் அகம்பாவத்தை விடு. ஆனால் அந்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. அந்த ஒரு நொடி அமைதி கோபமாக மாறியது. சிவனின் உள்ளார்ந்த சக்தி ஒரு உருவம் எடுத்தது. அது காலபைரவர். அவர் கோபத்தின் உருவம் அல்ல, தர்மத்தின் ஆயுதம். அகம்பாவம் உச்சத்தை அடைந்தபோது தீர்ப்பு தவிர வேறு வழி இல்லை. ஒரே ஒரு கணம், ஒரே ஒரு செயல். பிரம்மாவின் 5வது தலை தரையில் விழுந்தது. அது கோபத்தின் செயல் அல்ல, அது தர்மத்தின் தீர்ப்பு. ஆனால் நீதிக்காக செய்தாலும் அது ஒரு பாவம். பிரம்மஹத்தி என்ற சாபம் அவரை விட்டு பிரியவில்லை. அந்த தலையை கையில் ஏந்தி அவர் நிலையற்ற பயணத்தை தொடங்கினார். காலபைரவர் பல நகரங்கள் கடந்தார், காடுகள் கடந்தார், மலைகள் கடந்தார். ஆனால் அந்த பாவம் அவரை விட்டு செல்லவில்லை. கோபம் உருவான இடத்தில் அமைதி கிடைக்கவில்லை. இறுதியாக காசி அவரை ஏற்றுக்கொண்டது. அந்த புனித நிலம் அந்த நொடியிலே பாவம் கரைந்தது. அலைந்தவன் அங்கே நிலை பெற்றான். அந்த நாள் முதல் காலபைரவர் ஒரு கோபத்தின் உருவம் அல்ல, ஒரு காவலன். காலத்தை காக்கும் சக்தி, தர்மத்தை காக்கும் கண், தவறை தண்டிக்கும் நீதியின் கரம். அகம்பாவம் அழிவை உருவாக்கும், ஆனால் தர்மம் அதை அடக்கும் சக்தியை உருவாக்கும். அந்த சக்தி எப்போதும் காலபைரவராகவே இருக்கும்.